கிடாரி படத்துடைய கதை. சாத்தூர்ல மிகப்பெரிய டான் ரவுடி ஊரே கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆள் தான் வேலராமமூர்த்தி. கொம்பையா பாண்டியன் அவர் தான். அவருடைய நம்பர் 1 அடியாள் தான் கிடாரி சசிகுமார். கிடாரியை பார்த்தாலும் எல்லாருக்கும் பயம், கொம்பையா பாண்டியனை பார்த்தாலும் எல்லாருக்கும் பயம். கிடாரி வந்து கொம்பையா பாண்டியனோட ஃப்ரெண்டோட பையன், சின்ன வயசுல எடுத்து வளர்கிறார். ஆனால் கிடாரியும் பயங்கர விசுவாசமா பாசக்கார ஒரு அடியாளாவே சுத்திட்டு இருக்காரு. படத்துடைய முதல் சீன்லயே கொம்பையா பாண்டியனை யாரோ சம்பவம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணிடுறாங்களா? சம்பவம்னா அப்படி இல்ல, அவர் கொம்பையா பாண்டியன் குத்தப்பட்டுள்ளார் தூய தமிழ். அதான் அந்த குத்துறது தான் சம்பவம். ஸோ அவரை வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு ஃபிளாஷ்பேக்காக ரிவீல் ஆகுது. கொம்பையா பாண்டியன் நிறைய எதிரிகள் இருக்காங்க, யார் அவரை குத்திருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு எதிரிக்கும் ஒவ்வொரு ஃபிளாஷ்பேக்காக சொல்லிட்டே போறாங்க. கடைசியில் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி யார் நிஜமாவே குத்திருப்பாங்க, யார் உண்மையான வில்லன், அந்த வில்லனை கிடாரி என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் கிடாரி படத்துடைய கதை. கிடாரி படத்தோட ஹீரோ சசிகுமார். அவருக்கு ஒரு கேக் வாக் ரோல் இது. வழக்கமா பாசகார அண்ணனா, பாசகார தம்பியா, பாசகார நண்பனா நடிப்பாரு. இந்த படத்துல ஒரு பாசகார அடியாளா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் கரெக்டா பண்ணிட்டு போயிருக்காரு. படத்தோட ஹீரோயின் நிக்கிலா விமல் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்காங்க. ஹீரோவை துரத்தி லவ் பண்றாங்க. ஒரு சீன்ல அப்படியே நாடோடிகள் அனன்யா மாதிரியே நடிக்கிறாங்க. மற்றபடி படத்துல அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை. கிடாரி படத்துல மிகப்பெரிய பிளஸ் படத்துடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் காஸ்ட். வேலராமமூர்த்தி, ஓஏகே சுந்தர், அப்புறம் நாடோடிகள் கோபால், சுமித்ரா, மு ராமசாமின்னு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறைஞ்ச நேரமே வந்தாலும் நெப்போலியனும் ஒரு வித்தியாசமான சர்ப்ரைசிங்கான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தாண்டி குறிப்பா படத்துல ஒரு பெரியவர் வராரு. அவர் தான் படத்துடைய காமெடிக்கு பொறுப்பு. முதல்ல அவர் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே அவர் வர ஒவ்வொரு சீனுக்கும் படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்மையான அப்ளாஸ் அள்ளுது. எல்லாம் ரிசீவ் பண்றாங்க. சூப்பரா அவர் காமெடி பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பரா இருக்கு. அவருடைய பேர் காளை. அவருக்கு எங்களுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள். சூரங்கிறத என்கிட்ட மட்டும் காட்டு, கிடாரி கிட்ட வா புத்தீர். சப்போர்ட்டிங் காஸ்ட் மாதிரியே படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி SR கதிர், படத்தோட மியூசிக் தர்புகா சிவா. ரெண்டு பேருமே அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பிரவீன் ஆண்டனியோட எடிட்டிங்ல படம் இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து 3 பாடல்கள்லாம் வேற வருது. பாட்டு நல்லா இருந்தாலும் அது அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் லேகா தான் இருக்கு. அது கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். கிடாரி படத்தை விமர்சனம் பண்ணும்போது 2 விதமாக விமர்சனம் பண்ணலாம். ஒரு பக்கம் படம் வந்து செம்ம மாசா இருக்கு, ஜனங்களுக்கு தேவையான கரெக்டான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரை சசிகுமார் கொடுத்துருக்காரு, அவர் செம்மையா நடிச்சிருக்காரு, பிசி சென்டர்லாம் படம் வந்து பயங்கரமா ஓடும், இந்த மாதிரி சொல்லலாம். இன்னொரு பக்கம் எதுக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்கணும், ஏன் திரையில ஒரு வன்முறையை காமிக்கணும், சசிகுமார் மாதிரி ஒரு அற்புதமான கிரியேட்டர் ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவர் மாட்டிக்கிறாரு, இப்பதான் கதைகளின் ஒரு படம் கிட்டத்தட்ட இதே மாதிரி பார்த்தோம், எதுக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு படத்தை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கணுன்ற மாதிரிலாம் கூட சொல்லலாம். பட் பேலன்ஸ்டா சொல்லணும்னா கிடாரி அவ்வளவு மோசமான படம் கிடையாது. படத்தோடைய மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. இயக்குனர் பிரசாத் முருகேசன் தன்னுடைய முதல் படத்திலே ஒரு வித்தியாசமான நரேஷனை கையாண்டிருக்காரு. ஒவ்வொரு ஃபிளாஷ்பேக்கா ஒவ்வொரு சாப்டர் மாதிரி ஓபன் பண்ண விதம், அதை சொன்ன விதம், கடைசியில் எல்லாத்தையும் லிங்க் பண்ண விதம், இது எல்லாமே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கிளீஷேவா இருக்கு. ஒரு பாயிண்ட் மேல யார் இல்லைன்றதை நீங்க கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து பாடல்கள் வரது. ஸோ இந்த ஸ்கிரீன் பிளே விதம் வந்து கொஞ்சம் டயரிங்கா இருக்கு அப்படின்றத மறுக்க முடியல. ஆமாடா, எனக்கு கிடாரி தான முக்கியம். என்ன மீறி ஒருத்தவங்களை தொட பார்த்துருக்கேன். மொத்தத்துல கிடாரி படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சசிகுமார் நடிச்ச குட்டி புலி மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கணும்னா அந்த டெம்ப்ளேட் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிடாரி படத்தையும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். உப்பு போட்ட வீட்டுக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. கிடாரி படம் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தோணுச்சு. பேப்பரை திறந்தா டிவியை போட்டாலே ஒரே வயலண்டான நியூஸாக தான் இருக்கு. அவனை குத்திட்டான், யாரும் அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரே வயலன்ஸ் தான் இருக்கு. எதுக்கு ஸ்க்ரீன்லேயே இந்த மாதிரி ஒரு வயலண்டான விஷயத்தை காமிக்கணும்? படத்துக்கு தனி US சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, A சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஸோ குட்டி பசங்களாம் வேறு படத்துக்கு கூட்டின்னு வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்த்தா பயங்கரமாக பாதிக்கப்பட மாட்டாங்களா? எதுக்கு வந்து பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி பயங்கர ஸ்டைலான ஒரு வயலன்ஸாக காமிச்சு பார்த்தியா, எவ்வளோ கெத்தாக குத்துறான் பார்த்தியா, எவ்வளோ மாசா குத்துறான் பார்த்தியா, எவ்வளோ மாசா வெட்டுறான் பார்த்தியாலாம் எதுக்கு அவ்வளோ எம்பசிஸ் பண்ணோம் வயலன்ஸை அப்படின்றது தெரியல. ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் கொஞ்சம் இதை கவனத்தில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். படம் பார்க்கும்போது இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயமும் புரிஞ்சுது. என்னன்னா, நம்ம வாயை வந்து பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இன்னொரு யூஸும் இருக்கு. என்னன்னா, அது வந்து ஒரு கத்தி ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா படத்துல சசிகுமார் நிறைய இடங்கள்ல வாயை வந்து கத்தி ஸ்டாண்டாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ படம் பார்த்து இதுவும் ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் கத்துக்கிட்டோம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி.